பல படங்களை சொல்லியிருக்கிறார் எம்.ஆர். ராதா. அதாவது பாவம் இவரு பெரிய புண்ணியம் பண்ணிட்டு பாவம் பண்ணி பெரிய புண்ணியம் பண்ணிட்டாரு ரத்த கட்டிகள் சொல்றாரு. அது போல இல்லைன்னா அது மாதிரி இன்றைக்கு பாவம் பண்ணியவர்கள் இந்த நாட்டை உண்டு என்றால் அது மோடியும் அமித்ஷாவும் தான், யாரும் கிடையாது. பணக்காரர்களுக்கு எல்லாம் 65,000 கோடி ரூபாயை ஒரு 5-6 பேர் பணக்காரனுக்கு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து குஜராத்காரங்க அவங்க ஊருக்காரர்களுக்கு ரத்து பண்ணிட்டாங்க. இங்க நாம சாதாரண எஜுகேஷன் லோன் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கினா வீட்டுல வந்து ஓட்டுறாங்க, ஓட்டுற மாதிரி பேங்க்கார ஓட்டுறாங்க. இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக அம்பேத்கரை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக பாரதிய ஜனதா அதனுடைய தலைவராக இருக்கிற மோடி பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். வணக்கம்மா, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்துவேன். தலைவர் வந்து பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவாலும் தந்தை பெரியாராலும் அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அண்ணல் அம்பேத்கரை நாங்க ஏன் தூக்கி பிடிக்கிறோம்னா, கலைஞர் தலைவர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவர்களால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அடுக்கப்பட்ட சமுதாயம் அத்தனையும் வந்து மேன்மையா வர்றதுக்கு ஒரு கையெழுத்து அவர் தான் போட்டுக்கிறாரு. சைக்கிள் ரிச்சாவை கையோ இது மாதிரி பழைய பெரிய திட்டங்களா யார் ஏத்துண்டு அண்ணல் அம்பேத்கர் சட்டம். ஆமா, அம்பேத்கர் வழியில தான் தலைவர் கலைஞர் முத்தமிழ் அறிஞரை நாங்க பாக்குறோம். ஆகையினால அண்ணல் அம்பேத்கரை நாங்க என்னைக்குமே தூக்கி பிடிப்போம். இந்த அம்பேத்கர் போராட்டத்துக்கு காரணம் என்னன்னா, அமித்ஷா வந்து இழிவா பேசியிருக்காரு அண்ணல் அம்பேத்கரை. அது சமுதாயத்தை இழிவுபடுத்தினால நாங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கும், நடக்கும். என்ன எதிர்பார்க்கணும், வருங்காலங்கள்ல மோடி கவர்மெண்ட் RSS காரணங்களும் இந்த மாதிரி சமுதாய ரீதியா பேசக்கூடாது. திராவிட இயக்கம் என்பது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் வந்ததுனால இந்த எந்த இயக்கமோ இந்த மாதிரி தவறா பேசக்கூடாது. இது முற்றுப்புள்ளியா வைக்கணும்னு தான் நம்ம மாவட்ட செயலாளர் முதல் MLA தலைவர்கள் தலைமையில இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நாங்க நடத்தி கொள்கிறோம். கோஷங்கள்லாம் எதிர்த்து அமித்ஷா பத்தியும் RSS பத்தியும் வாபஸ் வாங்க சொல்லி இனி வருங்காலத்துல யாருமே அண்ணலை பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க துவங்க போறோம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்லமெண்ட்ல எதை பேசணுமோ அதை தவிர்த்துட்டு கடவுளை பத்தியும் இதெல்லாம் பேச வேண்டிய இடம் பஜனை மடம், கோயில்கள், அங்கதான் அதை பத்தி பேசணும். பார்லமெண்ட்ல பேச வேண்டிய பேச்சு அம்பேத்கர் எழுதின சட்டத்தை பத்தியும் மக்களுடைய உரிமைகள் பத்தியும் இப்ப நடக்கிறது வந்து 75வது ஆண்டு நம்ம குடியரசு சட்டத்தை பத்தி விவாதிக்கிறதுக்கு அம்பேத்கரை பத்தி பேசாம யாரை பத்தி பேசுவாங்க? அதை பத்தி தான் பேசணும். மக்களை திசை திருப்பணும். அவருடைய பாசிச கொள்கையை எடுத்துக்காட்டுற மாதிரிதான் இவரே இப்ப அமித்ஷா பேசியிருக்காரு. அதை கண்டிச்சு எங்க முதல்வருடைய அறிவுறுத்தல் படியும் துணை முதல்வருடைய ஆணைப்படியும் நாங்க அதை வன்மையா கண்டிச்சு இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய உரிமைகளையும் நாங்க எங்க இது எதிர்ப்பையும் நாங்க மீட்டெடுக்கிறதுக்காகவும் இது மாதிரி அம்பேத்கரை தொட்டாங்க என்ன நடக்கும் என்பதை நாங்க அறிவுறுத்துறதுக்காகவும் எங்க தலைவருடைய ஆணைப்படி நாங்க பண்ணிட்டு. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நமது சட்டமேதை அம்பேத்கரை பற்றி கடவுளுக்கு சமமாக குறைத்து மதிப்பிடும் வகையில பேசியதன் காரணமாக இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை மேற்கு மாவட்டத்தின் மூலமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தளபதியின் அறிவுறுத்தலின்படி எங்கள் மாவட்ட செயல் நடத்தி கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு சமமாக அம்பேத்கரை கடவுளை கும்பிட்டு இருந்தாலும் பயன் கிடைக்கும், அம்பேத்கர் பெயரை சொல்வதால் ஒண்ணும் இல்லை என்பது போல இழிவுபடுத்தும் வகையில பேசியதால் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில இங்கே திமுக சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க வந்து இந்த கண்டனத்தை வந்து வெகு விரைவாக இந்திய அளவுல ஒரு புரட்சி ஏற்படணும். பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு இந்த மாதிரி இனியும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம். அம்பேத்கர் யாருன்றது உலக நாட்டுக்கே தெரியும். ஏன்னா இந்த சட்டத்தை வடிவமைச்சு கொடுத்தவரே பாபா சாஹிப் அம்பேத்கர் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்து நம்ம எல்லாம் சமம், நம்ம எல்லாம் ஒரு இனம், ஒரே மக்கள் தான், வேற எதுவும் ஜாதி மதம் அடிப்படையில யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அம்பேத்கரை பிளவுபடுத்தி பார்க்கின்ற வகையில இன்னைக்கு கடவுளோட ஒப்பிட்டு பேசி இழிவுபடுத்துற வகையை செய்து கொண்டிருக்கிற மத்திய அரசை நாங்க வன்மையாக கண்டிக்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம். இந்த போராட்டத்துடைய நோக்கம் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்து குரல் கொடுக்கவும், டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை இயற்றிய டாக்டர் அம்பேத்கருடைய நிலைப்பாடுகளை
நாங்கள் தமிழ்நாடு மிக்க மதிக்கின்ற காரணத்தினாலும் நமது சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் நமது கழக தலைவர்களுடைய அறிவுரையின்படி இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மத்திய உள்துறை அமைச்சருடைய அகங்கார பேச்சை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று ஆயிரவிளக்கு கிழக்கு தொகுதியிலே அமைப்பாளர் RS பாரதி அவர்கள் தலைமையிலும் மற்றும் MP இளங்கோ அவர்களுடைய தலைமையிலும் மாவட்ட செயலாளர் சிற்றரசர்கள் தலைமையிலும் இந்த பகுதி ஆயிரவிளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் தலைமையிலும் பகுதி செயலாளர் மாப்பா அன்புதுரை வேலாயுதம் அவருடைய தலைமையிலும் அனைத்து பிரிவை சார்ந்த அணிகளின் சார்பாகவும் பாகத்த உறுப்பினர்கள் சார்பாகவும் அனைவரும் கலந்து முழுவதும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தலைவர்கள் யாரை பற்றி கூறினாலும் நாங்கள் விடமாட்டோம் என்பதை மற்றும் அவருக்கு அறிவுரை கூறிக்கொள்வதுடன் அம்பேத்கரை பற்றி ஒன்றும் தெரியாத இந்த அமித்ஷாவை அவரை பதவி விட்டு விலகும் வரை மீண்டும் கழகம் எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொள்வதற்கு தயாராக உள்ளோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி கழக அனைத்து தலைவர்களையும் யார் எதிர்த்து எது கூறினாலும் சரி கழக தலைவருடைய ஆணைப்படி நாங்கள் எதிர்ப்போம். தமிழ்நாட்டில் மற்றும் அவருடைய பாஜகவுடைய பாவனை படிக்காது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். அம்பேத்கர் விழுக்குறவா பேசிருந்ததாகமா இந்த போராட்டம் பண்றாங்க. அம்பேத்கர் பேசக்கூடாதுமா. அமித்ஷாவை நாங்க லேடிஸே சேர்ந்து செருப்பாளி அடிப்போம். அம்பேத்கர் எவ்வளவு பெரிய உரிமை எங்க அந்த நாதாரி 96ல தலைவர் கொண்டாந்தாரு. 2096ல தலைவர் கொண்டாந்தாரு பிஜேபி வாஜ்பாயை கொண்டாந்தாரு. இந்த அமித்ஷா யாரு? அம்பேத்கரை பேச தகுதி இருக்குது அந்த தொடர்பு கட்டிக்கு. எங்கெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க அவனை செருப்பாலே அடிப்போம், லேடிஸா அடிப்போம். அப்படிலாம் பேசக்கூடாதுமா. ஒரு அம்பேத்கர் அவருக்கு மணிமட்டம் இந்த நாதாரி என்ன இருக்குது? மோடி இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு அரசியல். மோடி போயிட்டா இவன் தூங்கணும், ஜெயிலுக்கு தான் போகணும். அம்பேத்கர் வரலாறு படிச்சிருக்கிறாரு. அவர் வரலாறு நிறைய இருக்குது, சொல்ல முடியாது. நாங்கெல்லாம் அவருக்கு பின்னாடி பிறந்து நாங்க பின்னாடி அரசியல்ல வந்த திமுக 40 வருஷம் நாங்க மாவட்ட மகளிர் அணி செயலாளர். நம்ம இன்னைக்கு அம்பேத்கரை சொன்னானா நாங்க லேடிஸா சேர்ந்து செருப்பாலே அடிப்போம். அமித்ஷா டாக்டர் அம்பேத்கரை கடவுளை போய் அவரை கும்பிடுறது கடவுளை இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க அந்த சீட்ல அவர் உட்காந்துக்கிறாரு, மோடி உட்காந்துக்கிறாரு. நான் பிராமின்ஸு ஒரு காலகட்டத்தில் உயர்ந்த நிலையில இருந்தவங்களும் பார்ப்பனர்கள் தான். ஆனா நீங்க மோடி அமித்ஷா அந்த இடத்துல உட்காந்து யாரு காரணம்? அந்த அம்பேத்கர் போட்ட பிச்சை தான் ஆகுது. அது முதல்ல அவர் அதுவே தெரிஞ்சுக்காம அவர் அங்க உட்காந்துன்னு அம்பேத்கர் பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. இன்னைக்கு நான் எஸ்சி இல்லை, பிராமணர் அல்லாத மக்கள் அனைவருக்கும் பாடுபட்டவர் தான் அம்பேத்கர். அது முதல்ல தெரிஞ்சு எல்லாருமே. அது ஏதோ எஸ்சி மக்களுக்காக மட்டும் அவர் பாடுபடல. இன்னைக்கு நான் இதுதான் எஸ்சி இல்லாத மக்கள் தான் பண்ணியது தான். நான் இருந்தாலும் இன்னைக்கு நான் வெள்ள சொகா போட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன்னா அது அம்பேத்கர் பட்ட பிச்சை தான். நீங்க எல்லாமே காரணம். அது அவர் ஒரு ஜாதி தலைவராக மாத்துறதுனால இது ஒரு பிரச்சனை. அவர் இந்தியாவுக்கான எல்லாம் அனைத்து மக்களுக்கான தலைவர். பிராமணர் அல்லாதவருக்கு அவர் தான் மிகப்பெரிய தலைவர். சூடு சொன்னம் தான் விலகணும். முதல்ல ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் அந்த அமைச்சர் விலகிடுவாரு. விமான விபத்து நடந்தால் அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் விலகிடுவாங்க. இப்பெல்லாம் இருக்கிற அமைச்சர் தான், இப்போ இருக்கிற மந்திரி சபைக்கு அந்த புத்தியே கிடையாது. யார் அதெல்லாம் பண்றாங்க? இப்போ இதெல்லாம் தொடர்ச்சிப்பட்டு போயிடுவாங்க. இயேசு வந்தாரு, நம்மள என்ன மாத்தினாரு? கிறிஸ்துவா மாத்தினாரு. அப்புறம் கிருஷ்ணர் வந்தாரு, இந்துவா மாத்தினாரு. நபிகள் நாயகம் வந்தாரு, முஸ்லிமா மாத்தினாரு. எங்க தந்தை பெரியாரும் அம்பேத்கரா வந்தாரு, மனுஷனா மாத்தினாரு. புரியுதுங்களா? ஏதாவது சுய கௌரவம் சுய மரியாதை இருக்கிறவன் அவர் பதவி விலகினார். அமித்ஷாவுக்கு ஒரு இழவன் தெரியாது, அது அடுத்த புரோட்டோகால் தெரியாதவெல்லாம் அம்பேத்கர் 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 பேரை கட்டாலே சும்மா அதிர்துல மோடி சர்க்காரு. ஆனா எங்க இந்த இடத்துல மேல ஏறி அடிக்கணும்னு நினைச்சா இங்க இருக்கிற திராவிட மாடல் நாயகர் இருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டான். நீ எந்த மாநிலத்துல வேணா போய் குப்பை கொட்டிக்க, அவன் உன் பேச்சுல அவங்க கேட்பானுங்க. இது தமிழ்நாடு, அறிவு சார்ந்த மக்கள் இங்க இருக்கிறாங்க. எவன் என்ன பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு ஆணியா புடுங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க எல்லாமே அறிவு சார்ந்த படிச்ச புள்ளிங்க. இதுக்கான வழி தேடல் இவரு மட்டும்தான். அதனால ஏதாவது சீண்டி பார்க்கலாம், காரண காரியம் தேடலாம் நினைச்சீங்கன்னா அடி மட்டை வரைக்கும் அடி வாங்குவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உத்து நோக்கிற ஒரே ஒரு முதல்வர் திராவிட முதல்வர் எங்க கழக தலைவர் மட்டும்தான். அதை முன்னெடுத்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டோம்னா உலகமே உத்து பார்க்கும். அதுவும் இந்த இடத்துல இது ஆர்ட் ஆஃப் சிட்டி, ஆயிரங்களுக்கெல்லாம் சும்மா கிடையாது.
இங்க நிக்கிறது அத்தனை பேருமே சும்மா மகளிர் நினைக்காதீங்க. ஒண்ணு ஒரு குதிரை மாதிரி அடிக்கிற அடி ஏறி நின்று ஒரு கண்ணாசு குத்தா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஆனா என்ன கட்டுப்பாடுல இருக்கிறோம். எங்க தலைவர் உத்தரவு கொடுக்காம இருக்காரு. இல்லாட்டி நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும் அமைதியா. எங்க மாவட்ட கழகம், எங்க பகுதி கழகம், எங்க வட்ட கழகம் எங்களை வந்து கட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த கட்டுல கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றதுனால நான் கொஞ்சம் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட கோட்பாட்டோட இருக்கிறதுனால நாங்க அமைதியா இருக்கிறோம். இதே வேற இடத்துல இந்த வார்த்தையை விட்டுட்டு எங்க தமிழ்நாட்டுல இந்த வார்த்தையை விட்டு இருந்தானா அமித்ஷாவா இருக்க மாட்டாரு. இது கடைசி கட்டம் சாவு மணி நினைச்சுங்க.